Hi, hello friends, welcome to Punari's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எல்லார் வீட்லயும் வந்து சாதம் மீந்துரும். அந்த சாதத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம முழிப்போம் இல்லையா? அவங்களுக்காக இந்த வீடியோ. அந்த மீந்த சாதத்துல நம்ம பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்தாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு மிச்சமான சாதத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். அரிசி, பருப்பு, சாதம் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ இதை குக்கருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பொங்கலுக்கு தேவையான மிளகை வந்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை சேர்த்துக்கிறேன். மிளகை வந்து முழுசாக சேர்க்காமல் இடித்து சேர்த்திங்கன்னா பொங்கலோட மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ விசில் எல்லாம் இறங்கிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் அரிசி எல்லாமே ஒன்றா வெந்திருக்கு. இன்னும் வேணும்னா உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா குழைவாக வரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ வந்து பொங்கலோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இடித்த மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொங்கலை செஞ்சிங்கன்னா மிச்சான சாதத்தில் தான் பொங்கல் செஞ்சோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொங்கல். இந்த பொங்கலை வந்து உடச்சக்கடலை சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னங்க, உங்கள் வீட்லேயே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.